வணக்கம், நான் உங்கள் கூகுள் டிஆர்எஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போலுமலை பார்ட் 2 கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ எதனாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணி கொஞ்சம் நாள் கழிச்சு தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். எதனாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ அந்த ட்ரிப்பு போயிட்டு வந்து நம்ம வீடியோ கண்டிப்பாக போட்டுருக்க வேண்டியது. பட் ஆனால் நம்ம அந்த வீக்கே நம்ம சடனாக ஊட்டி ட்ரிப் போயிட்டோம். ஸோ அதனால் எடிட்டிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. ஸோ அதனால் லேட்டாக தான் கொஞ்சம் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அண்ட் தென் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஆஃப் ரோடோட ரொம்ப அட்வென்ச்சரான ஒரு ரைடு தான் இருக்கும். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். ஸோ நீங்களும் அட்வென்ச்சரான ஒரு ஆஃப் ரோட் ட்ரை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த பிளேஸ் போகலாம். ஸோ ஆனால் பார்த்து பத்திரமா சேஃபாக போங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள லிங்க் பண்ணி ஆல்ல படிச்சுங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க டேரா வீடியோக்குள்ள போகலாம். கரெக்டாக போலுமலை ஃபோர்ட்டுக்கு வந்து 117 கிலோமீட்டர் இருக்குது. 2.25 மணி நேரம் போட்டிருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8:30 ஆகுது. இந்த மேப் காட்டுற டைமுக்கு நம்ம போக மாட்டோம், அதுக்கு முன்னாடி தான் போயிடுவோம். ஆல்ரெடி இது நைட்டே ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வச்சுட்டேன், ஒரு 5 லிட்டரு. இதுக்கு மேலே இப்போ போலுமலை ஃபோர்ட்டுக்கு போயிட்டு இறங்கும் போது தான் பெட்ரோல் எவ்வளோன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு இதே போதும்னு நினைக்கிறேன். போலுமலை மட்டும் போயிட்டு இருந்தோம்னா, அப்படி இல்லை ஒகேனக்கல் போகிறோம்னா இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும். டேன் ஆஃப் கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓமலை டோல்கேட் தான். ஸோ இன்னும் போலுமலைக்கு எத்தனை கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 103 கிலோமீட்டர் 1:58 மினிட்ஸில் கிராஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ அப்படி என்னடா போலுமலை ஃபோர்ட்டில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அங்கே வந்து எப்படின்னா மன்னர்கள் வாழ்ந்த இடம்னு சொல்கிறாங்க. நான் இதெல்லாம் எப்படி இதில் பார்த்தேன்னா யூடியூப் வீடியோ தான், ஒரு ஷார்ட்ஸ்லேயே சம்திங் அதில் தான் பார்த்தேன். ஸோ மன்னர்கள் வாழ்ந்த இடம், அந்த இடம்லாம் கொஞ்சம் அப்படி அந்த சிற்பங்கள் கல்வெட்டுகள் அதெல்லாம் அப்படியே அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே வியூவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பாயிண்ட்டு. நான் என்ன பிளான் பண்ணோன்னா, சரி ஏற்காடு ட்ரிப் ரொம்ப நாள் ஆச்சு, ஏற்காடு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். என் மனசாட்சியே எனக்கு திட்டுச்சு, ஒழுங்காக ஓடிடு. ஏற்காடு இதுக்கு மேலே பிளான் பண்ணா விளக்கமாக திட்டு அடிப்புன்ற மாதிரி என் மனசாட்சி எனக்கு திட்டினதுனால ஸோ ஓகே என்னதான் சரி போலுமலை ஃபோர்ட் போகிறோம், அங்கே போயிட்டு எதனாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறோம். ஐயோ பெட்ரோல் 2 பாயிண்ட் வந்துருச்சா? நான் இன்னும் போலுமலைக்கே போலையே. நான் 500 ரூபாய்க்கு போட்டால் போதுன்னு நினச்சேன். பட் ஆனால் கொஞ்சம் விரட்டினதில் நம்ம அங்கே சிவன் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் அங்கேருந்து கொஞ்சம் விரட்டினதில் இறங்கிடுச்சாட்டுக்கு. மைலேஜ் வந்து 51 தான் கட்டுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் R15 இஸ் பெஸ்ட்டு ஃபார் டூரிங் பர்பஸ். அது உங்களுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு இந்த பேக் பெயின், அதாவது அந்த பெண்டிங் பண்ணி ஓட்டுருவீங்களே, ஸோ அந்த ஒரு இதை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இந்த பல்சர் 220 பார்த்தீங்களா, ஸோ அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக அட்வென்ச்சர் மாடல். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அதில் வந்து ஒன்றுமே இல்லை, நான் நேராக வந்து உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இதில் கொஞ்சம் லீன் ஆகிறது இருக்குல்ல, ஸோ நீங்கள் அது சாக்ரிஃபைஸ் பண்ணணும். பட் ஆனால் கம்பேர் டு பல்சர் 220யும் எம்மாவும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே நல்ல வெஹிக்கிள் தான். நான் இது அந்த வெஹிக்கிள் மொக்க இது நான் பெஸ்ட் அப்படிலாம் சொல்ல, நான் ஒரு பெஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் மைலேஜ் அதிகமாக தருது. அந்த ஒரு பர்பஸ்க்கு இதை நான் சொல்லிப்பேன். பவித்ரன் பிரபு சொல்லியிருப்பார், அவர் ராமேஸ்வரம் ட்ரிப்பில் போகும்போது 3 வெஹிக்கிள் கொண்டு போயிருந்தாராம். ஜிக்ஸரு, பல்சரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா R15. இது 3 வெஹிக்கிளில். ஸோ ஜிக்ஸர் வந்து 4000 ரூபா பெட்ரோல் 150cc, பல்சர் வந்து 3000 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. இப்போ மயிலாடுதுறை இருந்து. அண்ட் R15 கம்பேர் R15S அதை நீ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த மனுஷன் 1000 ரூபாய்க்கு மட்டும் தான் பெட்ரோல் போட்டாராம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 3000-2000 பெட்ரோல் போட்டு ராமேஸ்வரம் ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் R15 வந்து 1000, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்போ இந்த வெஹிக்கிள் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான். மைலேஜ்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு R15 தான். பர்ஃபார்மன்ஸ் வைஸும் உங்களுக்கு செம்மையாக இருக்குங்க. நீங்கள் நான் என்னடா வெறும் வார்த்தையில் சொல்லிட்டு இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஒரு டைம் வேணால் யாராச்சும் பைக் வாங்கி நீங்கள் ட்ரையல் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். டிஆர்எஃப் கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொப்பூரை தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் கிருஷ்ணகிரிக்கு 70 கிலோமீட்டர், ஒகேனக்கலுக்கு 87 கிலோமீட்டர், ஒசூர் 123, வேலூர் வந்து 184. ஸோ தொப்பூர்னு சொல்லும் போதே எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது என்ன பார்த்தீங்கன்னா, தொப்பூர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் வே இன் தமிழ்நாடு. மிக ஆபத்தான வழிகளில் ஒன்று தொப்பூர்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு அதிகம் தெரியுதோ இல்லையோ, பல டிரைவர்னாவே தொப்பூரை பற்றி கேட்டிங்கன்னா பல மர்மங்களை பற்றி சொல்லுவாங்க. திருட்டாக இருக்கட்டும், கொலைகளாகட்டும், அண்ட் தென் மர்மங்கள், அதாவது பேய் பிசாசுன்னு வந்துட்டு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த லைனில் நடக்குது. நீங்கள் இதை பற்றி டிரைவர்கிட்ட கேட்டிங்கன்னா அப்படியே லிஸ்ட்டு போட்டு ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இதில் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட நிறைய கேட்டிருக்கேன். அப்படியே நல்லாவே போயிட்டுருப்பாங்க, திடீர்னு ஒரு மர்மம் வந்த மாதிரி அப்படியே கிராஸ் ஆகி அப்படியே ஆக்சிடெண்ட் ஆகும். நிறையா இந்த வழியில் மோஸ்ட்டாக ஆக்சிடெண்ட் தான் அதிகம் ஆகும். எப்படி ஆனாலும் மாதத்துக்கு குறைந்தபட்சம் எப்படி இருந்தாலும் ஒரு 4-5 அதிகபட்சமே எனக்கு தெரிஞ்சு ஆகும். நான் சொல்கிறது ஒரு மினிமமாக சொல்கிறது. எதனால் இதை மேக்ஸிமம் ஆகுதுன்னா, சில பேர் சொல்லுவாங்க மர்மங்கள், அதுக்கப்புறம் கொலைகள்னு சொல்லிட்டு. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொப்பூர் வந்து கொஞ்சம் இறக்கமான ரோடு.
அந்த ரோட்டில் இறங்கும் போது நிறையா வண்டிங்களுக்கு வந்து பிரேக்கிங் வந்து கரெக்டாக இருக்காது, முக்கியமாக லாரிக்கு. ஏன்னா லாரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு எவ்வளோ பெரிய பிரேக் வச்சுருந்தாலும் பெண்டிங்கில் வரும்போது கரெக்டான பிரேக் பிடிச்சாலும் அது வந்து பிரேக் பிடிக்காம தான் காட்டும். ஏன்னா பிரேக் விட்டுரும், அப்படியே ரொம்ப இறக்கமில்ல. அவங்க ஏற்றிட்டு வரதே பல டன் லோவில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்போ வந்து பிரேக்கிங் நீங்கள் எதாச்சும் பிடிச்சாலும் அது உங்களுக்கு கரெக்டாக பிடிக்காது. ஸோ அந்த பட்சத்தில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, எது குறுக்க வந்தாலும் சரி கொண்டு போய் முட்டுற மாதிரி தான் இருக்கும். சில இது மர்மங்கள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அது எவ்வளோ உண்மைகள் எனக்கு தெரியல, ஆனால் நிறைய வீடியோ நான் பார்த்துருக்கேன். இந்த தொப்பூர் வழியாக போகும்போது பேய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ நான் இன்ன வரைக்கும் இதை நான் இந்த வழியில் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் நைட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பகல் டைமில் உங்களுக்கு நிறைய ஆக்சிடென்ட் ஆகும். நைட் டைம்லாம் சொல்லவே தேவையில்லை, பார்த்து சூதானமாக தான் இருக்கணும். முக்கியமாக இந்த பெண்டு, இப்போ நான் கிராஸ் பண்ணணும்ல, இந்த பெண்டு, அதுக்கப்புறம் இந்த பெண்டு, இதெல்லாம் நீங்கள் பார்த்து சூதானமாக போகணும். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா வண்டி எவ்வளோ முக்குது பார்த்தீங்களா? இந்த இதில் ஏறுறதுக்கே வண்டி எவ்வளோ முக்குது, அதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு மேடு எவ்வளோ மாரி மேடு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வேலை போகும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க, கொஞ்சம் ஸ்பீடு குறைச்சிட்டு. ஏன்னா நீங்கள் என்ன தான் இதில் நீங்கள் பார்த்து போனாலும் இதில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறது லாரி தான். அதில் வந்து உங்களுக்கு பிரேக்கிங் வரலாம் அதிகமாக இருக்காது. அதனால் நான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் லைட் வெஹிக்கிள் 2 வீலர்ஸ் இருந்தாலும் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் லைட்டில் ஏறி போயிருங்க, லிஃப்ட் ஏறாதீங்க. ஏன்னா லிஃப்ட் வந்து எப்பயுமே ஹெவி வெஹிக்கிள்ஸ் போகிறதுக்கான உண்டான வழி அது. இதெல்லாம் நீங்கள் முன்னாடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு தனித்தனியாக ரோடு மாற்றி விட்ருப்பாங்க. எதனாலும் பார்த்தீங்கன்னா லாரி வந்து ஒரு பக்கமாக வரும், ஒரு பக்கம் காரு பஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி வரும். ஏன்னா அந்தாண்ட ஏன் தனித்தனியாக பிடிச்சிட்ருக்காங்கன்னா லாரி வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் ரொம்ப இறக்கமாக இருக்கும். ஸோ இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கிளச் அப்படியே நியூட்ரல் பண்ணிவிட்டு அப்படியே வண்டி வந்துட்டு இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக வரும்போது டக்குன்னு ஏதாச்சும் குறுக்க வந்தால் பிரேக்கிங் பண்ண முடியாமல் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறையா இது உண்டு. ஸோ அதனாலே இந்த வழி வந்து ரொம்ப மோசமான வழினே சொல்கிறாங்க. பாருங்கள் எத்தனை போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சேஃப்டி கொடுத்து எவ்வளோ டேஞ்சரான ரோடு இருக்குது சேஃப்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த தொப்பூர் பக்கம் வரீங்கனாவே நைட் டைம்லையும் சரி பகல் டைமில் கூட ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நைட் டைமில் வந்து யாராச்சும் லிஃப்ட் கிட்டாங்கன்னா வண்டி நிறுத்தாதீங்க, நீங்கள் ஓட்டு போயிட்டே இருங்க. அதுவும் எதனால் சொல்கிறேன்னா, இந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் வந்து நைட்டு லிஃப்ட் கேட்குறாங்கன்னா ஒன்று திருடுறதுக்காக இருக்கும், அப்படிலாம் கொள்ளடிக்கிறதுக்காக இருக்கும். மோஸ்ட்டாக இந்த இதெல்லாம் திருடுவாங்க. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், எந்த ஒரு லேடி பார்த்தாலும் சரி கை கட்டுறாங்கன்னா நிறுத்திடாதீங்க. நிறுத்துனீங்கன்னா அவங்க சோழி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். மண்டையில் மசாலா அரைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ தருமபுரி பக்கமாக வந்துட்டோம். ஸோ இப்போ தருமபுரிக்குள்ளே போகாமல் அப்படியே எனக்கு பைபாஸ் எடுத்து கிருஷ்ணகிரி போகிறதுக்கு ரூட்டுன்னு எனக்கு தெரிஞ்சு. இப்போ வந்து இதுக்குள்ளார போனோம்னா தருமபுரி போயிட்டு அதுக்கப்புறம் போவோம். ஸோ இந்தாண்ட இதை போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலக்கோடு, ஒகேனக்கல், ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரூட். இது பெங்களூர் போகிற ரூட்டு. இது ஹைவே சொல்லப்போனால் இது நேஷனல் ஹைவே 844. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நம்ம ஒகேனக்கல் போகிறதில்ல. நம்ம ஃபஸ்ட்டு போலுமலை ஃபோர்ட் தான். அந்த ஃபோர்ட் நான் ரொம்ப நாளாக பக்கெட் லிஸ்ட் வச்சுருக்கேன். டிஆர்எஃப் கன்ஃபார்ம் அது போகணுன்னு சொல்லிட்டு தான் ஒரு இது. நீங்கள் இதுக்கு முன்னாடி பூலாமலை ஒரு ட்ரிப் நீங்கள் அந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ட்ரிப்லேயே நான் என்ன பிளான் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா போலுமலை ஃபோர்ட் தான் போகணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அதில் வந்து டைமிங் கொஞ்சம் லேட் ஆனதுனாலையோ ஸோ கரெக்டான ப்ராப்பராக பிளானிங் இல்லாதனாலையோ நம்ம அப்படியே பூலாம்பட்டி போயிட்டு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ அந்த இப்போ கரெக்டாக நான் பிளான் பண்ணியிருந்தேன்னா பார்த்தீங்கன்னா போலுமலை ஃபோர்ட், ஒகேனக்கல் தான் எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்குது. பார்ப்போம். எதுவுமே நம்ம நினைக்கிறது இல்லைங்க, நம்ம ஒரு நினைக்கிறதா ஒரு பிளான் மட்டும் தான் போடுறோம். அந்த பிளான் கரெக்டாக நம்ம செயல்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா நம்ம செயல்படுத்த மாட்டோம். மேலே இருக்கான் பார்த்தீங்களா, அதான் செயல்படுத்துவோம். ஸோ அதனால் அவன் போகிற வழியில் நம்ம அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் கிளைமேட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சில்லுன்னு இருக்கு. டிஆர்எஃப் வேறு மாதிரி. இது நான் நிறைய இது பார்த்துருக்கேன். டிஆர்எஃப் வீடியோவில் நான் இந்த இதை பார்த்துருக்கேன். டிவி கேட்கக்கூடிய வேறு மாதிரி டிஆர்எஃப் நெட்டுக்கும் டிவி கேட்கக்கூடிய நான் அந்த இது வந்து நான் ஒரு ஷார்ட்ஸில் நிறையா பார்த்துருக்கேன். கரெக்டாக 5 கொடி ஒன்று மேலே ஒன்று அந்த நேஷனல் இது மாதிரி வச்சுருப்பாங்க, நல்லாயிருக்கும். ஸோ 2026 தான் இருக்குது, ஆர்வமாக இருக்கேன் யார் வரப்போகிறாங்கன்னு. ஸோ என்னோட பின்னாடி வண்டி தள்ளிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேப்பை பார்க்காம நான் டேரெக்டாக போயிட்டேன். ஸோ கட் பண்ணாமல். ஸோ இதில் வந்து மரண்டஹள்ளி சம்திங் இது ஊர் பேர். ஸோ காவேரிப்பட்டினம் தாண்டி இது இருக்குது. ஸோ இதில் கரெக்டாக இது உள்ளார கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரைட் கட் பண்ணி போகணும். ஆனால் இங்கே போலுமலை ஃபோர்ட்டுக்கு பண்ண போகிறது. போலுமலை ஃபோர்ட் ஆமாம் இந்த பக்கம் தான் இருக்கு. ஓகேண்ணா. அதான் மலை மேலே ஏறணும். அது ஓகேண்ணா. ஓகே 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 தேங்க்யூண்ணா.
ஸோ போலுமலை ஃபோர்ட்டுன்னு சொன்னால் அது யாருக்கும் தெரியலையாட்டுக்கு இங்கே லோக்கலில். ஸோ அது வேறு பேர் ஏதோ கோயில் சொன்னாங்க. மேப் போகிற வழியில் காட்டுவோம். ஏன்னா அவ்வளோ ட்ரெண்டிங் ஆச்சு, இங்கே இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியலையா? சில பேர் இன்னும் வராமல் இருக்காங்க பார்த்தீங்களா. பாரத் பெட்ரோல் இங்கேயே இருக்குது. ஸோ போயிட்டு வந்துடுவோம், அந்த வரும்போது அடிச்சுக்கலாம். ஆனால் இந்த போலுமலைன்னு சொல்கிறது இந்த ரோடு தானே? என்ன தானுங்களா? ஓகேண்ணா, சரி நன்றிண்ணா. எந்த மலையாக இருக்கும்? இந்த மலையா இல்லை இந்த மலையா அல்ல அந்த மலையா? ஒன்றுமே புரியலையே. சுற்றி மலையாக இருக்கு டிஆர்எஃப். இன்னும் ஒரு 14 கிலோமீட்டர் காட்டுது. 14 கிலோமீட்டர்னா ஒரு வேளை இன்னும் டீப்பாக போயிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏற மாதிரி இருக்குமோ? எனக்கு தெரிஞ்சு அப்படி எதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் போய் ஏறுற மாதிரி இருக்கும். ரூட் வேறு மாதிரி டிஆர்எஃப். ஆனால் இதுக்கப்புறம் வந்து February month May monthலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இந்த பக்கம் பச்சை பசேன்றது எல்லாமே காஞ்சி கரோடாயிரும். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. உள்ளார ஒரு ஊரே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. இதுலேருந்து கட் ஆகணும். சூப்பரு அட்வென்ச்சர் ரைடா. நான் போலுமலைக்கு இப்படியா போகணும்? இப்படியும் போகலாமா? இந்த பக்கம் ரோடு ஒரு நோண்டி போட்டிருக்காங்க. இதில் போயிடலாமா? இந்த ரூட்டினே எவ்வளோ தூரம் எப்படியா இருக்கு? அந்த இது கொஞ்சம் தான் நோண்டி போட்டிருக்காங்களா? அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்குங்களா? சார் அப்போ இப்படியே போகலாம்ல? இப்படி போனால் ஈஸியா? சரி ஓகே, சரிண்ணா நன்றிண்ணா. ஸோ ஆக்சுவலாக மேப் இந்த பக்கம் தான் காட்டுது. ஸோ இந்தாண்ட ரோடு போட்டுட்ருக்காங்க. அண்ட் தென் இப்படி போனால் ஈஸியாக தானே சொன்னாங்க. எந்த வகையில் நல்லதுன்னு தெரியலையே. கூகுள் மேப் கமான் சார்ஜ் மேப்பை ரூட்டை மாற்று. எந்த மலைங்க அந்த மலை? என் கண்ணு கேட்ட வரைக்கும் அந்த மலையை நான் பார்க்கலங்க. இன்னும் இவர்கிட்ட இன்னொரு டைம் கேட்டுருவோம். ப்ரோ போலுமலைக்கு எப்படி போகணும்? டெட் எண்ட். லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட். இந்த ரோட் டெட் எண்ட் ஆகுது. அப்படிங்களா? சரி ஓகே ப்ரோ. ரைட்டா ஒரு கட்டிங் ஆகும். அது கட்டிங்ல அப்படியே ரைட்ல போயிட்டே இருங்க. அங்க ஒரு ரோட் டெட் எண்ட் ஆகிற இடத்துல லெஃப்ட். சரி ஓகே ப்ரோ. அங்க ஒரு வாட்டி கேட்டுங்க. ஓகே தேங்க் யூ ப்ரோ. டிஎஃப் இந்த பக்கம் ரூட் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு தான். இப்போலாம் கரெக்டாக பூ வைக்கிற சீசனு. இன்னும் கொஞ்ச நாள் போணுச்சுன்னா கன்ஃபார்ம் எல்லா இடத்துலையும் மாங்காய் இருக்கும். இப்போயே ஒரு 2-3 இடத்துல வந்து மாங்காய் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இன்னும் ஒரு மாதம் கழிச்சு தான் இந்த பக்கம் ட்ரிப் அடிச்சிங்கன்னா ஃபுல்லாக மாங்காய் தான். நீங்கள் பாட்டுக்கு பறிச்சு தின்னுட்டு நீங்கள் போய் அடிச்சு பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் காட்டுக்காரங்க பார்த்தாங்கன்னா கட்டி வச்சுடிப்பாங்க. இப்போ பாருங்களேன் 8 தூரம் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக மாந்தோப்பு தான் இந்த பக்கம். ஆனால் இங்கேயும் எல்லா ஊரில் இருக்குது டிஆர்எஃப். ஃபுல்லாக உங்களுக்கு பாருங்க நிறையா வீடுகள் இருக்குது இந்த பக்கம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் போனால் போயிட்டே இருக்குமோ ஒரு வேலை. எனக்கு இந்த வரைக்கும் எந்த மலைன்னு தான் எனக்கு தெரில. எந்த மலையில் ஏறணும்னு எனக்கு தெரிஞ்சால் ஓகே ஃபைன் 1 டன் ரொம்ப வரும். எந்த மலையில் ஏறணும்னு எனக்கு தெரியலையே. நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கமாக வரேன். அப்படியே 2 பக்கமும் உங்களுக்கு அப்படியே மாந்தோப்பு தான். மாந்தோப்பு அப்படியே 2 பக்கமும் இருக்குது. சென்டரில் ரோடு இருக்குது. ஆனால் பரவாயில்ல டிஆர்எஃப். இவ்வளோ இன்னர் சைடில் உங்களுக்கு வந்து ரோடெலாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ ரோடு போட்டிருக்காங்க நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ உள்ளாரன்னு எவ்வளோ பேர் வசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கெல்லாம் பெரிய கொஞ்சம் அப்படியே வீடுகள் நிறையா இருக்குது. இது ஒரு குட்டி கிராமம் மாதிரி. டிஆர்எஃப் ஃபைனலாக நம்ம அந்த மலையை பார்த்துட்டோம். ஸோ அது எந்த மலைன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மலை தான் போலுமலை ஃபோர்ட்டுன்றது. ஸோ இப்போ அந்த உச்சிக்கு தான் நம்ம போகிறோம். சென்டராக உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அந்த மலைங்க சுற்றி நீங்கள் வேறு மாதிரி இந்த ரூட் எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு 2 பக்கமும் மாந்தோப்பு இந்த மாதிரி வயக்காடுங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் வெளியே தெரியாமே இருக்கட்டும். ஏன்னா இங்கெல்லாம் இங்கே ஏதாச்சும் புதுசாக நோண்டி தேவையில்லாத விஷயங்களை வர வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி வந்திருந்தா இந்த ரோட்டில் தான் வந்திருப்போம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இதே இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தோம்னா வச்சுக்கோங்க வேறு மாதிரி இருந்திருக்கும். நம்ம அந்த மெஸ்ட்லேயே ரன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வயக்காடுங்களா, அதாவது எப்படின்னா ஃபாரஸ்ட் மாதிரி ஏரியா இல்லை. ஸோ அந்த மாதிரி ஃபாரஸ்ட்டாக இருக்கிற ஏரியாவில் மார்னிங் டைமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கூலிங்காகவும் இருக்கும், அதே மாதிரி செம்ம மிஸ்டாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, கூகுள் மேப்பில் இருக்கிற லொக்கேஷன் கரெக்டான லொக்கேஷன் தான். ஸோ ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தீங்கன்னா நான் வழியில் கட்டிங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க. தேங்க்யூ ப்ரோ. ஸோ என்ன பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா மேப்பை கவனிக்கல, ரூட் நான் போட்டு நேராக போகுதுன்னு சொல்லிட்டு நேராக போயிட்டேன் எப்பயும். ஸோ அவங்க தான் வந்து இன்ஸ்ட்ரக்ட் கொடுத்தாங்க. இப்படியா ப்ரோ? தேங்க்யூ ப்ரோ. நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்களா? இல்லை போயிட்டு வந்துட்டீங்களா? அப்படிங்களா? சின்ன கோயில் இருக்கும், அது வந்து ரைட் லெஃப்ட் எடுத்துக்கோங்க. லெஃப்ட்டு. சரி, போகிற வரைக்குமே எப்படி ரோடு இருக்கும்போது ரோடு அங்கே இருக்குது. ஓகே.
அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோடு நல்லாக்கும் அது மண் ரோடு. சரி ஓகே, தேங்க்யூ ப்ரோ. இப்போ ரோடு ஸ்டார்டிங்கில் வந்து மேலே ஏறுறதுக்கு வந்து இப்படி தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ நிறைய ரைடர்ஸ் வந்திருக்காங்க இந்த பக்கம். முன்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்ஸ்லாம் வந்துட்டு போயிருந்தாங்க. நான் உங்களுக்கு கேமரா ஆன் பண்ணல, ஸோ அதனால் உங்களுக்கு காட்டல. ஸோ கொஞ்சம் தூரம் வந்து இப்போ தான் ரோடு இருக்க மாட்டேக்கு. ஸோ மேலே போயிட்டு ஒரு கோயிலேருந்து லெஃப்ட் கட் பண்ண சொன்னார் அந்த ப்ரோ. பரவாயில்ல, நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்டர். நான் போய் டேரெக்டாக போயிருந்தேன், இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்திருப்பேன். ஸோ இப்போயே அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் எப்படி இங்கே ஏட் பண்ணிட்டேன். நான் மேப் கவனிக்கல, ஏன்னா வந்து வெயில் கொஞ்சம் அடிக்கிறனால ஃபுல்லாக டிஸ்பிளே வந்து பிரைட்னஸ் கம்மியாக இருக்கிறது. அதனால் நான் மேப் பார்க்க முடியல, நேராக போனேன். கொஞ்சம் ஒத்து பார்க்கும்போது தான் நல்லா தெரிஞ்சது. ஓகே ஃபைன், இதிலே கட் ஆக மாட்டேங்க அப்படின்னு நினச்சிட்டு. இங்கே பாருங்கள், வியூவை பாருங்கள். வேறு மாதிரி இருக்குது. இன்னும் நம்ம மேலே டாப் வியூ போனதுக்கப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, இப்படி ஒரு இடம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பேர் ரோடு போகிறதே பெருசு தான். எவ்வளோ சீக்கிரம் போட்டாங்கன்னா, ஆனால் டூரிஸ்ட்டு நிறைய பேர் வராங்களா டிஆர்எஃப். கர்நாடகா வெஹிக்கிள் நிறையா வருது. நான் பார்த்தேன் முன்னாடி வந்து 3 சூப்பர் பிக்ஸ் போணுச்சு, ட்ரம்ப் போணுச்சு, அண்ட் தென் கவாசகி. ஹாய், நிறையா போனாங்க. பாருங்கள் வியூ பாருங்கள். உங்களுக்கு இன்னும் டாப்பில் போனோம்னா உங்களுக்கு எங்கெங்கே வீடு இருக்குது, ஸோ எப்படி உங்களுக்கு வியூ வரும்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியும். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது டிஎஃப். ரோடு மட்டும் போட்டாங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே வரவங்க எல்லாமே 1 டே ட்ரிப்பாக இருக்கலாம், 2 டேஸ் ட்ரிப்பாக இருக்கலாம். அப்படி வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு உடனே ஒகேனக்கல் கிளம்புவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் பிளான் பண்ணது அப்படி தான். ஏன்னா இவங்க மார்னிங் வந்துருப்பாங்க. மார்னிங் வந்தவங்க அவங்க அந்த சீனரி பார்த்துருந்தா வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட ஏதாச்சும் கேட்டிருக்கலாம். பாருங்கள், இந்த மலை தான் டாப்பில் ஏறும் போது இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வேறு மாதிரி. அக்கா இப்படிங்களா? நன்றிக்கா. ஸோ இதிலேருந்து அப்படியே கொஞ்சம் இப்படி கீழே இறங்கி அதுக்கப்புறம் போகிற மாதிரி இருக்குது. ஸோ பரவாயில்ல, இந்த ஊர் வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு எவனோ புனியம் இந்த மலையை ட்ரெண்டிங் ஆக்கி விட்டான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வரைக்குமே ரோடு போட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு நல்ல ஒரு இதாகவே இருந்திருக்கும். ஸோ வெளியே தெரியும் போது தான் ஸோ அதுக்கு உண்டான ஒர்த்து தெரியும். இப்போ நம்ம கரெக்டாக அண்டர் கிரவுண்டில் இருக்கோம். ஸோ இன்னும் நம்ம மேலே ஏறணும். ஏகப்பட்ட வெஹிக்கிள் டிஆர்எஃப் எல்லாருமே மார்னிங்கே வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. நம்ம பிளான் பண்ண மாதிரி தான். ஸோ மார்னிங்கே வந்து அதோட வியூ கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் அவங்க எல்லாம் பார்த்து வந்துட்டுருக்காங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ரைடர்ஸ்ன்னு சொல்லிட்டு. டேய் எப்போ வண்டி வந்த வாக்கில் தானே இருக்குது. ஏகப்பட்ட ரைடர்ஸ் டிஆர்எஃப், ஏகப்பட்ட வண்டி போயிட்டுருக்கு. நான் கிட்டத்தட்ட இந்தாண்ட வரும்போதே கிட்டத்தட்ட இப்போ ஒரு 100 பக்கமாக வண்டி காசு ஆகிருக்கும். வேறு மாதிரி இருக்குது. ஃபுல்லாக ராயல் என்ஃபீல்டு, அந்த நிறையா ஸ்போர்ட்ஸ் பைக்கு நிறையா வந்துருக்கு. இந்த வியூ பாருங்கள், இதில் தான் நம்ம வந்திருக்கோம் இப்போது. ஸோ கீழே வரைக்குமே கொஞ்சம் தூரம் வரைக்கும் தார் ரோடு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் முன்னாடி போடுறதுக்கு தான் தார் ரோடு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு மேபி இன்னும் 3 months 4 months ஆஃப்டர் நல்ல ரோடு ஃபெசிலிட்டியோடு உங்களுக்கு இந்த வேலையாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக முன்னாடி தான் இருக்குது. பார்த்து ட்ரை பண்ணும். ஆனால் சைடில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சேஃப்டி கார்டு எதுவுமே இல்லை. உங்களோட ப்ரியாரிட்டி நீங்கள் தான் பார்த்துக்கணும், உங்களோட சேஃப்டி நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ இந்த வியூ வேறு மாதிரி டிஆர்எஃப். ஸோ நம்ம இன்னும் பாதி மலை கூட ஒழுங்காக ஏறல, ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ வியூ இருக்குது. இன்னும் மேலாம் ஏறி போதே எப்படி இருக்கும் டோட்டல் இதே தெரிய மாட்டுக்கு. 23 BH நம்பர். அது என்ன ஊர் வண்டினே தெரியல எனக்கு தெரிஞ்சு. பாருங்கள், மகாராஷ்டிரா வண்டி டிஆர்எஃப். இது கர்நாடகா, மகாராஷ்டிரா. நிறைய பேர் வந்து கர்நாடகா சைட்லேருந்து நிறைய பேர் வராங்க. இங்கே பாருங்கள், பாயில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்கம் டயர்டாக வச்சுன்னா பாய் விரிச்சு போட்டு கம்முன்னு படுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தலைவண்டி எடுத்து வந்துருக்காங்க, எட்டி பார்க்கணும். பாருங்க, டிஎஸ் தெலுங்கானா வண்டி, கர்நாடகா வண்டி. மோஸ்ட்லி நான் இப்போ அதிகம் பார்த்தது கர்நாடகா வண்டி தான். இந்த சைட்லேருந்து கர்நாடகா வந்து வரவங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட் மாதிரி தெரியுதாட்டுக்கு. நல்லா வந்துட்டு போகிறாங்க நிறைய பேர். 2வது கீர்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி காட்டுது. ஃபஸ்ட்டு கீர் தான். அதே மாதிரி ரொம்ப மணலாகவும் இருக்குது. அப்படியே ஸ்லிப்பரியாக இருக்கிற மாதிரி. ஸ்லிப்பரினா அவங்களுக்கு அந்த வளவல் புத்தம் இல்லை, இழுத்து விடுதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி. இதில் எங்கேயே கார் ஏற்றுறான். இதில் எல்லாம் ஒரு திறமை தான் வேணும் மாட்டுக்கு சாமி. இது கர்நாடக வெஹிக்கல் கர்நாடகா. இது எல்லாமே ஒரு கேங்காட்டுக்கு. இங்கே பாரு கர்நாடகா. அது கீழே ஒரு சின்ன கல் தான், அது மேலே தான் நிற்கிது அந்த கல். ஸோ இப்போ மட்டும் அந்த கல் தவறி விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? எண்ணத்தை கொண்டு தீய வச்சு கொளுத்த, அப்படி தானே? நல்ல வார்த்தையும் வாயிலேருந்து வராதா? எவ்வளோ குட்டியே? டோக்கன் வாங்கணுமா? எதுக்கு வாங்கணும்? இதுக்கு ஒரு அந்த டிக்கெட் வாங்கணுமா? ஏய்
அவன் காரில் வந்து அவங்கள டிக்கெட் வாங்கல, ஏன் வாங்கல? கோத்துட்டோமா? 20 ரூபாண்ணா? 20 இந்த வரைக்கும். ஸோ மேலே வந்து கடை கட்டிட்டு யார் 2 வீலருக்கு வந்து இங்கே செக் போஸ்ட் போட்டு இங்கே 20 ருபீஸ் வாங்குறாங்க. அண்ட் காருக்கு வந்து 40 ருபீஸ். ஆனால் கார் மேலே ஏற்ற முடியாது, பட் ஆனால் 2 வீலருக்கு மட்டும்தான். ஆனால் மேலே கார் எடுத்துகிட்டு வந்தாவே உங்களுக்கு 40 ருபீஸ் வாங்கிடுறாங்க. இதுக்கப்புறம் பரவாயில்ல டிஎஃப். இதுக்கப்புறம் இது போட்டிருக்காங்க, கான்கிரீட் ரோடு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வண்டி சல்லுன்னு போகும். ஆனால் சைடில் வந்து எந்த ஒரு சேஃப்டியுமே இல்லை. கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ் ஆனிச்சுன்னா வச்சிங்களேன் பரலோகத்துக்கு தான். எப்படி உங்களுக்கு அப்படியே செதுக்கி அப்படியே போட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஆனால் எப்படி தான் இந்த இடத்துல இந்த கான்கிரீட் ரோடு போட்டாங்களோ இல்லைன்னு தெரியலையே. அவ்வளோ ரிஸ்க் டிஆர்எஃப். அந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்களா இல்லையா? அத்தி அள்ளு விடுது. எப்படி உங்களுக்கு செதுக்கிருக்காங்க பார்த்தீங்களா? வேற மாதிரி அடங்கப்பா. மொத்த கர்நாடகாவும் இங்கே தான் இருக்க மாட்டேங்க. ஸோ இதுக்கப்புறம் வண்டி வெஹிக்கிள் நம்ம மேலே லேட்டுக்கு வெஹிக்கிள் இப்போ பார்க் பண்ணணும். வண்டி இப்போ இறக்கத்தில் மேட்டில் நிற்கிறோம். கீழே பிரேக் விட்டோம்னா அப்படியே இறக்கத்துக்கு போயிடும். ஸோ எப்படி நிறுத்திருக்காங்க? இப்படி நிறுத்தக்கூடாது, கீழே இறக்கும். இது விட்டோம்னா அப்படியே இறங்கிடும். ஸோ இங்கேருந்து வியூ பாருங்களேன். ஸோ இது வந்து பேக் சைடு எனக்கு தெரிஞ்சு, இது பின்பக்கம், இன்னும் முன்பக்கம் வந்து அந்த சைடு இருக்குது. காட்டுறேங்க நான் உங்களுக்கு. இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ ஏகப்பட்ட டூரிஸ்ட் பீப்புள் வந்திருக்காங்க. எவ்வளோ வண்டி நிற்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் பீப்புள் கர்நாடகா தான். டிஎன் வெஹிக்கிள் விரல விட்டு தான் என்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே நிமிஷம் வண்டி முதல்ல பார்க் பண்ணிடுறேன்.